Hi. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு போகி டே. யூசுவலி போகி டேல என்ன பண்ணுவாங்க, தான் யூஸ் பண்ணாத ஓல்டு ஐட்டம்ஸ், ட்ரெஸ்ஸஸ் ஆர் எனி அதர் திங்ஸ் அதை வந்து அவங்கவங்க வீட்டு வாசல்ல போகி டேவோட ஏர்லி மார்னிங்ல அதை வந்து கொளுத்தி பழசெல்லாம் கழிஞ்சிருச்சுன்ற ஒரு தாட்டோட அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் எனக்கு பழைய பொருட்களை, பழைய கிளாத்ஸ் எல்லாம் எரிச்சு பழக்கம் கிடையாது. அது வேற யாருக்காச்சும் யூஸ் ஆகுமேன்னு கொடுத்துடுவேன். இல்லை ரொம்ப வேஸ்ட்னா அதை நான் குப்பையில தான் தூக்கி போடுவேன். பட் இந்த போகிக்கு நானும் எரிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது என்னன்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓல்டு ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சுட்டேன். பட் எனக்குள்ள ஓல்டு ஹேபிட்ஸ் அண்ட் ஹெவினஸ் இருக்கு. ஸோ அதை ஒன் பை ஒன் எப்படி நான் இந்த போகியோட எரிச்சு துவம்சம் பண்றேன்றதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் 5 பேப்பர் கட்ஸ் எடுத்திருக்கேன். இதுல எனக்குள்ள நான் ரியலைஸ் பண்ண 5 பேட் ஹேபிட்ஸை எழுதி அதை இந்த போகியோட ரிலீஸ் பண்ண போறேன். ஸோ அது என்னன்றதை இப்போ நான் எழுதிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னோட இந்த 5 பேட் ஹேபிட்ஸில் நான் வெரி ஃபர்ஸ்ட் ஒன்றா கன்சிடர் பண்ணுறது செல்ஃப் டவுட். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா வீடியோ கண்டென்ட் க்ரியேஷன் இருக்கட்டும், இல்லை என்னோட பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதில் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு லான்ச் பண்ணணும்னு ஆசை. யூடியூப் ட்ரெஸ் மேக்கிங் டியூட்டோரியல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் கூட இருக்கட்டும், எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் தோணும். அதெல்லாம் நான் நோட் பண்ணி கூட வச்சுருக்கேன். அதை பற்றி நான் நிறையவே திங்க் பண்ணுவேன். அப்கமிங் மந்த்ஸில் அது எல்லாமே ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், இப்படியெல்லாம் நான் யோசிப்பேன். பட் சடனாக எனக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் வரும். இதெல்லாம் நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுமா, ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா, இன்கேஸ் ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, லாஸ் ஆகிடுமா, இப்படியெல்லாம் எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரும். ஸோ இந்த நெகட்டிவ் தாட்ஸ்னாலேயே நான் அதை வந்து ஒரு அட்டெம்ப்டே எடுக்காமல் இருக்கேன். என்னோட இந்த செல்ஃப் டவுட் ப்ராப்ளமை இன்னையோடு எரிச்சிட்டு இனி வர நாட்களில் நான் பிளான் பண்ணுறதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுவேன்ற ஒரு நியூ ஹோப்போட இதை நான் வந்து எரிச்சிடுறேன். ஸோ என்னோட செகண்ட் பிக் ப்ராப்ளம் வந்துட்டு லேசினஸ் அண்ட் கில்ட். ஸோ லைக் ஐ மென்ஷன் பிஃபோர், நான் பிளான் பண்ணுறதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் போகிறதுக்கான காரணம் லேசினஸ் கூட. நான் வந்து சோஃபார் ரொம்ப ஈஸியாக விஷயத்தை ஸ்கிப் பண்ணிடுவேன். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு. இதனால என்னோட காலங்கள் எல்லாம் ஓடி ஓடி கடைசியில் நான் வயசானது தான் மிச்சம். இதில் எனக்கு ஒரு கில்ட் ஃபீல் வேற வரும். அன்னைக்கே நம்ம பிளான் பண்ணதை பண்ணியிருக்கலாம்ல, இன்னைக்கு ஒருவேளை சக்ஸஸ் ஆயிருக்குமோ அப்படின்லாம் எனக்கு தோணும். ஸோ என்னோட இந்த லேசினஸ் பேட் ஹேபிட்டை இன்னையோடு எரிச்சிடுறேன். இனி வர நாட்களில் நான் பிளான் பண்ணுறதை அப்பப்போ பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ அவ்வளோதான். இன்னையோட என்னோட இந்த லேசினஸ் அண்ட் கில்ட் ஃபீலுக்கு நான் இன்னையோட ஒரு 2 கார்டு போடுறேன். எரிக்கணும். தேர்ட் ஒன் வந்துட்டு பாஸ்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸ். இது வந்து எனக்கு பிறவியிலிருந்தேலாம் கிடையாது. என்னோட டீனேஜ்லேருந்து தான் இது எனக்கு வந்து அடாப்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணி பண்ணி ஈவன் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் என்னமோ நேற்று நடந்த மாதிரி நினச்சி வருத்தப்படுறது ரொம்ப ஒரு ஸ்டூப்பிடான விஷயம்ன்றதை நான் ரீசெண்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். ரீசெண்டாக ரீரிலீஸ் ஆன படையப்பா படத்தை நான் மொபைலில் பார்த்தேன். அதில் கூட ஒரு டைலாக் இருந்துச்சு, புதுசாக உலகம் மாறிட்டு இருக்கும் போது பழசெல்லாம் பைத்தியக்காரங்க தான் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு. இந்த டைலாக் கேட்கும் போது எனக்குன்னே சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்னைக்கும் பாஸ்ட்ல நடந்து என்னை ஹர்ட் பண்ண விஷயத்த இன்னைக்கும் நினைச்சு அதே பெயினை ஃபீல் பண்றது எவ்வளோ ஒரு பைத்தியக்காரத்தனம்ல. இது கண்டிப்பா என்னை விட்டு ஒழிஞ்சு போகணும். இனிமே நோ மோர் பாஸ்ட் ரிக்ரெட்ஸ், ஒன்லி லேர்னிங்ஸ் தான். நவ் ஐ ரியலி தேங்க் மை பாஸ்ட் அண்ட் ஐ ரிலீஸ் இட் நவ். தயவு செஞ்சு போய் தொலை. தென் ஃபோர்த் ஒன் இஸ் லேக் மைண்ட் செட். இதை பற்றி சொல்லணும்னா இப்போ என்னோட லைஃப் ஓகே தான், நான் நல்லா தான் இருக்கேன். கிட்ட இருக்க விஷயத்தெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட என்ன திங்ஸ் இல்லையோ அதை பற்றி நான் ஜாஸ்தி யோசிப்பேன். என்கிட்ட மட்டும் அந்த திங்ஸ் இருந்திருந்தா நான் என்னைக்கோ சாதிச்சு கிழிச்சிருப்பேன்லன்ட்டு தோணும். இது ஒரு நல்ல மைண்ட் செட்டே கிடையாது. நம்மக்கிட்ட என்ன சோர்சஸ், என்ன திங்ஸ் அவர் எனிதிங் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு முன்னோக்கி போகணுன்ற யோசிக்கிறது தானே நல்லது. ஸோ இனி என்னோட லைஃப்ல என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு நினச்சிட்டு வருத்தப்படாம இருக்கிறத வச்சு பழக்க போறேன். இல்லாததை உருவாக்கிக்க முயற்சி செய்ய போறேன். ஸோ இதையும் நான் எரிச்சிட போகிறேன். அண்ட் இந்த ஒவ்வொரு பேப்பரையும், இந்த பேட் ஹேபிட்ஸையும் நான் எரிக்கும் போது அது எனக்குள்ளேருந்து ரிலீஸ் ஆகிறது தான். நானாக ஒரு விஷுவல் இமேஜினேஷன் பண்ணிட்டு தான், ஒரு பாசிட்டிவ் வைபோடு தான் இதை நான் எரிக்கிறேன். ஸோ இனி என் லைஃப்பில் இதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்ட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன்.
தென் ஃபைனலி ஃபிஃப்த் ஒன், கிரையிங் அண்ட் பீயிங் அன் எமோஷனல் இடியட். இதை பற்றி சொல்லணும்னா இதை பற்றி நான் பெருசாக எங்கேயோ பேசுனது கூட கிடையாது. ஐ ரியலி க்ரை அ லாட், அ லாட், அ லாட், அ லாட். பிகாஸ் நான் அவ்வளோ ஒரு எமோஷ்னலான பர்சன், வெரி வீக் ஹார்ட்டட்னு கூட சொல்லலாம். என்னோட இந்த சைடு என்னோட ஃபேமிலியில் இருக்கவங்கள தாண்டி வேறு யாருக்குமே தெரியாது. ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட தெரியாது. ஏன்னா நான் அதை பற்றி பேசவே மாட்டேன், காமிச்சிக்க மாட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நான் ஒரு சாஃப்ட் நேச்சர்ட் பொண்ணுன்னு தான் தெரியும். நான் ஒரு எமோஷனல் இடியட்னு தெரியவே தெரியாது. ஏன்னா அது என்னோட பெரிய வீக்னஸ்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி நான் பெருசாக பேசிக்கவே மாட்டேன். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, நான் ரொம்ப சோகமாக அழுதுட்டு இருந்த டைம்ஸில் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கால் பண்ணாங்கன்னா நான் அந்த காலை ஸ்கிப் பண்ணது கிடையாது. அதை நான் அட்டென்ட் பண்ணி தான் பேசுவேன். ஏன்னா கால் பண்ணுறவங்க அதை விட பெரிய ஒரு துயரத்தில் தான் எனக்கு கால் பண்ணுவாங்க. என்கிட்ட புலம்பி அவங்க வந்து ரிலீஃப் ஆகிறதான் நினச்சிட்டு எனக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ என்கிட்ட புலம்பி வெண்ட் அவுட் பண்ணுறத ஒரு ரிலீஃபாக நினச்சிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் டு ரெஸ்பெக்ட் அண்ட் சப்போர்ட் தேர் எமோஷன் நான் வந்து ரொம்ப காமாக லிசன் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்களுக்கு வந்து நான் ஆறுதல் சொல்லியிருக்கேன். பட் இப்போ நான் கொஞ்சம் மாறிட்டேன். ஃப்ரெண்ட்ஸோட பொலம்பல்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டு காதெல்லாம் பஞ்சர் ஆகி நான் நோ மோர் பொலம்பல்ஸ்ன்ற ஒரு மோடுக்கு போயிட்டேன். இப்போ நான் ஜாஸ்தி ஃபோன் கால்ஸே பேசுறது கிடையாது. இந்த கேப்பில் தான் நான் வந்து என்னோட புக் ரீடிங் ஹேபிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இயற்கையாக எனக்குள்ளே இருந்த சாஃப்ட் மோடெல்லாம் மாறி இப்போ நான் ஒரு ரக்கட் மோடுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தரோட பொலம்பலை கேட்குறது வந்து இட் இஸ் குட், அவங்கள ஒரு கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக. பட் புலம்பலை கேட்டு கேட்டு சொன்னதையே திரும்ப திரும்ப கேட்டு 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 வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு மாதிரி ரிப்பீட்டு ரிப்பீட்டு ரிப்பீட்டுன்னு அதே கதையை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிடுச்சு. மற்றவங்களோட புலம்பலை கேட்டு அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது இட் இஸ் குட். பட் அன்டில் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி நம்மளை நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத வரைக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற, ரொம்ப எமோஷ்னலாக வீக் ஆகிற என்னோட இந்த பழக்கத்தை வந்து நான் இந்த இயரோட ஒழிச்சு கட்டணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன். என்னோட இந்த எமோஷனல் இடியட் மோட்ல இருந்து நான் வெளியில வந்துட்டேனாலே என்னோட லைஃப்ல இருக்க பாதி ஸ்ட்ரெஸ் போயிடும். இந்த 5 அன்வான்டட் ஹேபிட்ஸ் ஆர் ஹெவினஸை நான் இன்னையோடு ஒழிச்சு கட்டுறேன். இனி என்னோட 2.0 வெர்ஷனை தான் நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்பீங்க. கண்ணாடி போட்டு காமெடியாக இருக்குல்ல, சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்க்காக தான் இதை போட்டேன். 2 ரிங் லைட் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறதுனால 2 கண்ணில் 2 ரிங் லைட் காட்டுப்பூச்சி மாதிரி தெரியுது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு பொங்கல் டேவோட vlogல உங்களை சந்திக்கிறேன். பாய்.